வணக்கம். அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிக்கிறது. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கிறது. இந்த நாளில் இறைவனை நாடி செல்வது பாதிப்பில் இருந்து விடுபடத்தான். அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் 16வதாக வரும் சோடசக்கலை நேரம் அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும். சோடசக்கலை நேரம் என்பது அகத்தியர் அருளியது. திதிகள் 15 உள்ளன. வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15. இதனை கலை என்றும் சொல்லலாம். இதில் 16வதாக உள்ள திதிதான் சோடசக்கலை நேரம். இது 5 சொடக்கு போடும் நேரம் இருக்குமாம். இந்த நேரம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும். சேட்டுகள் மார்வாடிகள் எல்லோரும் தலைமுறையாக செல்வந்தர்களாக திகழ காரணம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கைதான். மகாலட்சுமியும் குபேரனையும் நம் வீட்டிற்கு வரவழைக்கவும் தங்க வைக்கவும் ஒரு பரிகாரம் உள்ளது. அதை செய்தால் கண்டிப்பாக செல்வந்தர் ஆகலாம். வீட்டில் குப்பைகள் இருக்கக்கூடாது. சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பூஜை அறையில் பூக்களை போட்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நறுமணம் எங்கு வீசுகிறதோ அங்கு அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வார்கள். மாதந்தோறும் சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அன்னதானத்திற்கு ஒதுக்கி வையுங்கள். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யும் அன்னதானத்திற்கு அதிக பலன் உண்டு. முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். நல்லவை அதிகம் நடக்கும். பணம் வீட்டில் அதிகம் சேரும். அமாவாசை பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஆசனத்தில் அமர்ந்தபடி இறைவனை மந்திரத்தால் ஜபிக்க வேண்டும். மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜபித்து தியானம் செய்யலாம். நம்முடைய தேவை என்னவோ அதை நினைத்து தியானத்தில் இருக்க வேண்டும். நோய் தீர, கடன் தீர, வம்பு வழக்குகள் தீர, பிரிந்த தம்பதியர் சேர என எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்தது நினைத்து தியானம் செய்யலாம். இந்த சூட்சும நேரத்தை பயன்படுத்தி தான் சேட்டுகள் மார்வாடிகள் எல்லோரும் செல்வந்தர்களாக திகழ்கின்றனர். நாமும் இந்த சூட்சும நேரத்தை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெறலாம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.